ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அதனால் அந்த மீனராசி என்பர்கள் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறுவாங்க. குழந்தையில கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், குடும்பத்துக்குள்ளே சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். ஆனால் வயதாக ஆக நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிம்மதி இல்லாத இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அந்த மீனராசி என்பர்கள் ஒரு பிறந்துட்டாங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீனராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு ரெண்டு மாதிரி கற்பனை திறன் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்காமல் வேறு வித்தியாசமாக கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமாக தான் அவங்களும் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த மீனராசி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒரு ராசி. அதே மாதிரி பேசிய பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி தான். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை பெருசாக போகுது அப்படின்னா அசாமல் நழுவிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதான் சொல்லுவாங்க, மீன் போல் இவங்க அசாமல் நழுவி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க அசாமல் நழுவி போயிடுவாங்க. பிரச்சனையில் அதிகம் ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப நிதானமானவங்க. பிரச்சனையை கண்டால் அப்படியே அசாமல் எஸ்கேப் ஆகக்கூடியவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே இருப்பாங்க. பிரச்சனை அதிகம் ஃபேஸ் பண்ண இவங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு நிதானமாக ரொம்ப அமைதியான ஒரு பேர்வழிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு புத்திசாலிங்க, ரொம்ப திறமைசாலிங்க, அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி தான். பொதுவாகவே இவங்களுடைய தகப்பன் வழி உறவுகளால் இவங்களுக்கு அடிக்கடி ஒரு இடைஞ்சல்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ அடிக்கடி இவங்க சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடந்ததுனால 7.5 சனி காலம், ஜென்ம சனி காலம் என்பதனால பணம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் தர்றதுக்கான சூழ்நிலை, நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சில விதங்களில் இது கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நிறைய சாதகமான பலன்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தடைப்பட்ட கல்யாணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கவங்க அந்த காதலையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் முதல் பாதி கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரும். குடும்ப உறவுகளால் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். மாதம் 2ஆம் பாதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மலரக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இளைஞர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
ஜென்மசனி காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதோடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை, புதிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். பதவி உயர்வில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மேலதிகாரியால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பெறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி வெளியூருக்கு ஏதாவது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கடினமாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பின்பற்றணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக உழைத்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். முயற்சி அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைக்க வைப்பார் சனி பகவான். யார்? நீதிமான். நீங்கள் செய்கிற கர்ம வினைக்கு ஏற்ப தான் பலன்களை கொடுப்பார். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக செயல்படுங்க. கரெக்டாக நீதி நேர்மையாக கரெக்டாக பின்பற்றுங்க. கடினமாக உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இதை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா பெரிய முதலீடை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அது கொஞ்சம் அலைச்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் கவனமாக இருந்துக்கலாம். பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் தான். ஏன்னா தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்பத்தினருடைய தேவைக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. சொத்துக்களால் ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அல்லது சந்தோஷம் தர மாதிரி ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தாய்க்கு ஏதாவது சின்னதாக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுவீங்க, நினைத்ததை சாதிப்பீங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தடை, ஒரு பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடத்தை பார்ப்பதனால எதிரிகளால் ஒரு சில தொல்லை, தேவையில்லாத பிரச்சனை இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். எதிரிகளுடைய தொல்லை எப்படி இருக்கும், அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத உங்களை கண்ணு முன்னாடி அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி தெரியும். இப்படி தெளிவாக தெரியறதுனால அந்த மறைமுக தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உயரப்போகுது. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். அதே மாதிரி பெருசாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஜென்ம சனி காலம் என்பதனால ஒரு சிலருக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஜென்ம சனி காலம் என்பதனால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். வேகமாக செயல்படுவீங்க. ஆனால் அதற்கு போதுமான பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடையூறுகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கடினமான சூழ்நிலையை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும், தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும். அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள், தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதில் ஒரு விதமான குழப்பம், தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். எந்த வேலையில் எடுத்தாலும் அதிகம் உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ராமநாத சுவாமிகளை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலையோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களோ சாட்டி வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.